இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டிசேபிள் ஆயிடுச்சுன்னா எப்படி வந்து ரெக்கவர் பண்றது அப்படின்றதான் டீடைலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் தான் வந்து ஆகும். கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நம்ம வந்து மீறி இருந்தோம்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்பீல் பண்ணி டிசேபிள் ஆகாம நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இப்போ வந்துட்டு சஸ்பெண்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசேபிளும் ஆயிடுச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே வந்து குறைவுதான். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து டைரக்டாவே பாத்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து டிசேபிள் வந்து ஆகும். சஸ்பெண்ட் பண்ணாம டைரக்டாவே பாத்தீங்கன்னா டிசேபிள் வந்து பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல இந்த அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆகுற இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு நம்ம கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறி இருந்தா மட்டும்தான் டிசேபிள் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அக்கௌண்ட் ரெக்கவர் பண்றது ரொம்பவே வந்து கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ஒரு சில ட்ரிக்ஸை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்றது மூலியமா நம்மளோட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்றதுக்காக ஒரு சில சான்சஸ் வந்து இருக்குது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போடும். ஜிமெயில் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே கீழே வந்து கம்போஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம்ல வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் டூவில் வந்து இன்ஸ்டாகிராமோட மெயில் ஐடி வந்து ஆட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி ஆப்ஷன் கேட்கும். காப்பி பண்ணி அங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கம்போஸ் மேலே என்னென்னலாம் டைப் பண்ணணும் அப்படின்றத நான் கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் போட்டிருக்கோம். அந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டீடைல்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அங்கெல்லாம் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் யூசர் நேமில் உங்களோட யூசர் நேமு, அதுக்கப்புறம் டிசேபிள் ஆன டேட்டு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் டீடைல்ஸில் உங்களோட அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கூடிய மெயில் ஐடி, நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேமு அண்டு கீழே யுவர் நேம்னு இருக்கும். அந்த இடத்துல உங்களோட நேம், இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டிருக்க இடத்துல எல்லாமே உங்களோட டீடைல்ஸ் நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிடணும். என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் கொண்டு லாகின் பண்ணுறப்போ உங்களோட அக்கௌண்ட் டிசேபிள் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும்ல, அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணி தான் மெயில் சென்ட் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்டாச் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்கு மெயில் சென்ட் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் சென்ட் பண்ணதுமே இன்ஸ்டாகிராம் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ 100% ரெக்கவர் ஆகும் அப்படின்றத வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்து டிசேபிள் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து டிசேபிள் வந்து பண்ணிடுவாங்க. டிசேபிள் அப்படின்னு வந்து பண்ணிட்டாலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராமோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறிடுறதுனால தான் டிசேபிள் வந்து பண்ணுவாங்க. அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட சைடில் எந்த விதமான ஒரு மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கவர் ஆகாது. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.